வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மீல் மேக்கர் சில்லி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மீல் மேக்கர் சில்லின்னு சொல்லலாம், மீல் மேக்கர் மஞ்சூரியன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மேக்கர் மஞ்சூரியன் எப்படி அட்டகாசமாக பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். மீல் மேக்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 சைஸில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது, இன்னொன்று பெரிய சைஸில் கூட இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த சின்ன சைஸில் இருக்கிற மீல் மேக்கர் வந்து 1 கப் அளவு எடுத்து சுடு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நல்லா அதை வந்து ஊற வச்சு, அதுக்கப்புறமா அது நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை பச்சை தண்ணியில் நல்லா அலசினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வந்து நம்ம நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து அதில் ஒட்டும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி மீல் மேக்கர் வச்சு ஏதாவது செஞ்சுருப்பீங்க, குழம்பு, சில்லி அந்த மாதிரி. அதில் டேஸ்ட் ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா தண்ணியை புளியாமல் செஞ்சது தான் ரீசனாக இருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ரெடிமேட் சில்லி பவுடர் இருக்கும், லால் வார் அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸில் லோக்கல் பிராண்ட் அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் எப்பயுமே சில்லி செய்வேன். சிக்கன் 65லேருந்து எல்லாமே அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து அதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம நல்லா வந்து அதை மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலாலாம் உதிர்ந்து வராமல் இருக்கும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவருக்கு நல்லாவே ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை இந்த மாதிரி உதிரியாக உதிர்த்து விட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி நல்லா அப்படியே ரெட் கலரில் வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த உடனேயும் நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், பட் மஞ்சூரியனாக செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கன்னா அந்த லெமன் ரைஸ், தக்காளி சாதத்துக்கெலாம் கடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 6 பல் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு விரல் சைஸ்க்கு இருக்கிற இஞ்சி, 2 இன்ச் அளவு இருக்கிற இஞ்சியை வந்து நல்லா கிரேட் பண்ணி துருவி அதையும் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி அதை 2யும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அதை வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன்னா வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல பெருசாக வந்து கட் பண்ணிக்கிறேன். குடமிளகா வெட்டுவோம்ல அந்த மாதிரி நல்ல பெரிய பீஸஸாக வெட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி குடமிளகா எடுத்திருக்கேன். குடமிளகா வந்து ஒரு குடமிளகாயே உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி அதையும் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து அந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தையும் குடமிளகாயும் எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை நல்லா வதக்கிக்கணும். கலர் வந்து நல்லா இந்த அளவுக்கு மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளியை அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுறணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வதங்கிடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியுமே ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு தனியாக மிளகாத்தூள் அப்படின்னு எதுவும் சேர்க்கல. நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம், வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்காம சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு அதெல்லாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். இந்த சாஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை நல்லா வதக்கி விட்டுறணும். அது வதங்கிட்டு இருக்க கேப்லேயே நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி குட்டியாக ஒரு கப்பில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சேர்க்க போகிறோம், நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சாஸ் எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது சேர்க்க போகிறோம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சாஸ் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா அப்படியே திக்காகி வரும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்த உடனேவே திக்காக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த அளவு பாருங்கள், அப்படியே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ திக்காகுது பாருங்கள்.
இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர் சில்லி, அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா அந்த நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாமே அப்படியே இதுக்குள்ளே இறங்கி டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டோன்னா அவ்வளோதான், அட்டகாசமான மீல் மேக்கர் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் இருக்குது. அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டோன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போங்க. நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாய், ஸ்டே டியூன்டு மக்களே.